வணக்கங்க. 2023ஓட HCC சாம்பியன் ட்ராஃபிக்கு உங்களை வரவேற்கிறோம். என்னடா எல்லாரும் ஹாப்பியாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்களே, இவங்களாம் யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் லெஜெண்ட்ஸ். உங்கள் ஆர்வம் எங்களுக்கு புரியுது. இவங்கெல்லாம் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க. நாங்களே சொல்கிறோம், கேளுங்க. இவங்க தான் கிரேஸ். இவங்க ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆப்போனன்ட் வந்தாலும் கட்டம் போட்டு தூக்கிடுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இவங்க செஸ்ஸில் ஒரு குயினுங்க. இந்த ட்ராஃபி கையில் வந்ததுல இருந்து மேடம் ஒரே ஹாப்பிங்க. அவங்கள கையிலேயே பிடிக்க முடியல. ஏன்னா இவங்க இந்த அவார்டை அவங்க கிராண்ட் மதருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இவங்க ஒரு கிராண்ட் மாஸ் லிட்டில் பிரின்சஸ். இவர் பேரு ஷெர்வின். ஹீ இஸ் a ஸ்பெல் பீ சாம்பியன். அதாவது இவர்கிட்ட நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் அது அக்குவேரா ஆணிவேரா பிரித்து ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லிடுவார். வெரி இன்டெலிஜென்ட் காய்ங்க. இன்ஃபேக்ட் நம்ம பாஸ்ட் அங்கிள் எடுக்கிற மெசேஜ் கூட அடுத்த வாரம் கேட்டாலும் டைட்டிலோட கரெக்டாக சொல்லுவார்னா பாருங்களேன். இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்க தான் த ஃபேமஸ் ராக் பேண்ட் இன் இந்தியா, டூ டைரக்ஷன். Here is our drummer boy Nitish. On the keys, Mr. Ajay. Next our guitarist Yuki. Finally நம்மளோட lead singer Abhi. இவங்க மியூசிக்கு மூமெண்ட் போடாதவங்களே இருக்க முடியாதுங்க. ஸோ 2023's பெஸ்ட் பேண்ட் அவார்டை இவங்க தட்டிட்டு போயிட்டாங்க. என்னடா சோகமாக ஒருத்தர் நடந்து போகிறாரே, இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? அவரை பற்றி அவரே சொல்லுவார், கேளுங்க. நான் என்ன சாதிச்சிருக்கேன்? என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என் பேர் மீகா. என்ன இவன் தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்கான்? என்ன மீகா, என்னாச்சு? பின்ன என்ன, ஃபோனை எடுத்தாலே எல்லாரும் என்னென்னவோ சாதிச்சிருக்காங்க. நம்ம என்னடா பண்ணிகிட்ருக்கோங்கிற பயம்தான் வருது. எங்கே சாதிக்கிறது? படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நீ ஏன் சொல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லாரும் எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்பாங்கன்னு பார்த்தா 10th என்னப்பா மார்க் எடுக்க போகிற இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் பாரு. இதுக்கெல்லாம் போய் இப்படி ஃபீல் பண்ணலாமா மீகா? நீ ஏமா சொல்ல மாட்ட? லாஸ்ட் வீக் டோர்னமெண்ட் போனேன், ஜெயிச்சுட்டு வந்திருப்ப, அதுதான் ஜாலியாக இருக்க. யார் சொன்னா நான் ஜெயிச்சேன்னு? எனக்கு காலில் டிஷ்யூ டேர் ஆயிடுச்சு, மேட்ச்க்கே போக முடியல. அச்சச்சோ, அப்படியா? அப்புறம் எப்படி நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? என்னோட சந்தோஷம் நான் சாதிக்கிறதுல இல்லை மீகா. நான் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சீக்ரெட் சொல்லவா? இவங்கெல்லாம் அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க சொந்த கிரியையினால் அவார்டு வாங்கியிருக்காங்க. இட்ஸ் குட். அது அவங்களோட கிரியைக்கு கிடைச்ச பலன். ஆனால் நம்ம ஒரு கிரியையும் செய்யாமல் காட் நமக்கு அவரோட சொந்த குமாரனையே கிஃப்டாக தந்தார். அதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஜீசஸே என் லைஃப்பில் சொந்தமாக இருக்கார். அதுதான் என் சந்தோஷம். இவங்க எல்லாரும் ஹாப்பனிங்ஸ்னால ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஜாய் ஹோலி ஸ்பிரிட் தந்தது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்மளோட சந்தோஷம் நம்ம ஜெயிக்கிறதுலையோ தோக்குறதுலையோ இருக்கக்கூடாது மீகா. நமக்கு காடோட பிள்ளைன்ற ஐடென்டிட்டி இருக்கு பாரு, அதில் தான் இருக்குது ஜாய். இதை நம்ம மைண்டில் ஃபீட் பண்ணிக்கணும். இந்த ஜாயிலிருந்து ஒன்றுனையும் செஞ்சு பாரு, நம்ம தான் ஜெயிக்கிறவங்களா இருப்போம். ஆமால. இப்போ சொல்லு மீகா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேற, இந்த நாளில் நம்ம சோகமாக இருக்கலாமா? இன்னைக்கு பரலோகத்தோட செல்ல குட்டி நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்த நாள். அதனால ஆடலாம், பாடலாம், சந்தோஷமா ஏசுபாவை கொண்டாடலாம். தப்பே இல்லை. ஸ்டார்ட் த மியூசிக். நம்மளே எல்லாம் பண்ணா எப்படி மீகா? அதுக்குன்னு ஒரு டீம் வராங்க, அவங்க ஆடுவாங்க. பார்க்கறதுக்கு ரெடியா? கியூ த மியூசிக். உலகத்தில் நீரே சிறந்தவர், மன்னான மனிதனை மீட்டவர், மகிழ்ந்து பண்பாடுவேன். உன்னதரே நீ உயர்ந்தவர், உலகத்தில் நீரே சிறந்தவர், மன்னான மனிதனை மீட்டவர், மகிழ்ந்து பண்பாடுவேன்.
மாற்றிடுவோம். Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Merry Christmas. உன்னதரே நீர் உயர்ந்தவர், உலகத்தில் நீரே சிறந்தவர், மண்ணான மனிதனை மீட்டவர்.